அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல உங்களுக்கு வாசல் அடைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு புதிய வழியை திறப்பார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்து போனான் என்று சொல்லி பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து போட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள். ஆனால் அவனோ எழும்பி தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையெல்லாம் முடிந்தது என்று மக்கள் நினைத்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தொடர்ச்சியாய் செல்வதற்கு உதவி செய்வார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் இல்ல, இந்த வசனத்தை நான் ஜோமணி கேட்டு கொடுத்த வசனம். அப்படிதான் நாளைக்கு காலையில் ஒரு வசனம் வரப்போகுது. ஒரு ஆளியா சொல்லுவோமா? அல்லேலூயா. தயவு செய்து சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு திரி அணைந்து போகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர்களை தண்ணீரில் விழுந்து கிடக்க ஒருமித்து விழுந்து கிடக்க பண்ணுகிறவர், எழுந்து விடாதபடிக்கு விழுந்து கிடக்க பண்ணுகிறவர் என்ன செய்கிறாரு? ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த திரியெல்லாம் அணைந்து போகிறது உங்களுக்கு தெரியுமா? 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 தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குத்து விளக்கு ஏற்றுறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆளியா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மலாம் குத்து விளக்கே ஏற்றுறதே இல்லை, பார்த்ததும் இல்லை. நம்ம ஏற்றிருக்க மாட்டோம், பார்த்துருப்போம். ஒரு ஆளியா சொல்லுவோம். நான் தமிழர் பண்பாடில் அந்த விளக்கு ஏற்றுவாங்க. அதில் வந்து தண்ணியெல்லாம் சரி தண்ணியில் எண்ணெய் எண்ணெய் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு பாடல. அப்படிலாம் இல்லை. அது வந்து அந்த அந்த திரி அடர்ந்து போயிடுச்சுன்னா அது திரும்ப என்ன செய்யாது? எரியாது. அது இப்போ நவீன காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மெழுகுத்திரி, மெழுகுவர்த்தியில் இருக்கும். அந்த மெழுகுத்திரியில் இப்போல்லாம் நீங்கள் அணைச்சா கூட பூணு, இந்த பர்த்டேக்கு ஊஃபுன்னு குதினா கூட அது திரும்ப வந்துகிட்டே இருக்கும், மத்தாப்பு மாதிரி. அது இந்த காலத்தில் நாம் வேதம் சொல்கிறது அந்த காலத்தில் உள்ள திரியிலலாம் அந்த விளக்குல அந்த மெழுகுத்திரியிலாம் என்ன இருக்கும்? நீங்கள் அந்த திரி அணைஞ்சதுன்னா அப்புறம் திரும்ப அது எரியாது. அப்போ அது என்ன சொல்லுவாங்க? ஒரு அபசகுனமான்னு நினச்சிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அந்த அபசரம் நமக்கெல்லாம் அந்த மெழுகுத்திரியை வச்சு கிடையாது. அபசகரமோ நல்ல சகனமோ கிடையாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விளக்கை எரிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 18வது சங்கீதம் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தில், என் விளக்கை எரிய பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. 18வது சங்கீதத்தில் என் விளக்கை எரிய பண்ணுகிறவர் அவர், சத்துருடைய விளக்கை அணைய பண்ணுகிறவர் அவர். ஒரு அழிய சொல்லுங்க. ஒரே தேவன் தான் சத்துருடைய விளக்கை அவர் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிறவர். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய விளக்கை, என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருளான வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். இதுவரைக்கும் பேசியிருக்கிற நோட்ஸுக்கு போகலை, நீங்க திருப்பதி பார்க்கல, இன்னும் பார்க்கல. ஓகே, காரணம் இதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன், உங்கள் எதிராளியுடைய திரியை நான் அணைய பண்ணுவேன். எல்லாம் அவருடைய கிருபை தாங்க, அவருடைய வல்லமை. பார்வோனிடத்தில் சொன்னாரு, என்னுடைய நாமத்தை உலகமெங்கும் பிரஸ்தாபம் பண்ணும் படிக்கு நான் உன்னுடைய இருதயத்தை கடினமாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் கடினமாக்குகிறான். போய் மோசையை போய் கேட்கிறான். கேட்கும் பொழுது அவன் இலகுவான், மனசு இலகுவான். பார்த்தா இல்ல இல்ல இல்ல, அது என்ன, அது என்ன, அங்க நார்கிராஸில் இருக்கிற தமிழ் சர்ச்சில் தான் போய் ஆராதிக்கணுமா? கம்மிங்ல எல்லாம் வேற சர்ச்சே இல்லையா? அங்கேயே ஆராதிக்கலாம்ல அப்படின்னு பார்வோன்னு சொல்லியிருப்பான். எப்படி? எகிப்துல தான் சரி, கானான்ல தான் ஆராதிக்கணுமோ, அல்ல வனாந்திரத்துல தான் ஆராதிக்கணுமோ? இங்க எகிப்திலேயே எத்தனையோ தெய்வங்கள் இருக்குல்ல, அவங்கள ஒன்று ஆராதிச்சு கொள்ளுங்களேன் அப்படின்னு பார்வோன்னு சொன்னான். ஆனா மோசே சொல்றான், இல்ல 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 இல்ல, நாங்க இங்க தான், எங்க ஊர்ல தான், எங்க பாஷையில தான், எங்க தேவனை தான் நாங்க ஆராதிப்போம். ஒரு ஆளே சொல்லுங்க அப்படின்னு வந்துடுறான்.
அப்போ என்ன சொல்ல வரேன், அன்னைக்கு அவன் கடினப்படுத்த ஆண்டோடைய வல்லமை அதிகமாகி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில யார் யார் உங்களுக்கு விரோதமாய் கடினமான காரியங்களை பேசுகிறார்களோ, சொல்லுகிறார்களோ, செயல்படுகிறார்களோ, கர்த்தாவே எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக வழியை உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். வரலையா சொல்லுங்க. குயிக்கா ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு போப்பாரு. ஓகே, 4 இன்சிடென்ட் வேதாந்தத்தில் பாருங்க. இந்த தேவனுடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது, ஏங்க செங்கடல் வழியா தான் போகணுமா, வேற வழியே கிடையாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன? தேவன் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். தேவன் வழியை உண்டாக்கணும்னா எத்தனையோ நிலப்பரப்புகள் இருக்கிறதே, அந்த நிலப்பரப்புகள் மூலமாக போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் அந்த பெலிஸ்தியருடைய நிலப்பரப்பின் மூலமாக செல்லும் பொழுது அவர்களாலே யுத்தங்களை மேற்கொள்ள முடியாது, யுத்தங்களுக்கு அவர்கள் ஆயத்தமாகவில்லை, யுத்தங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்பதற்காக கர்த்தர் செங்கடல் வழியாக நடத்தினார். ஹல்லேலூயா. வாசிப்போம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். ஒரு நிமிஷம் பாருங்க, பழைய வசனம். ஆமென். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்திற்கு திரும்புவாங்க. அதாவது they were not prepared for a war, they were not equipped for a war, they were not ready for a war, and they were not experienced for a war. If they go through the via Maris na பெலிஸ்தியருடைய தேசங்கள் வழியாய் போனால் இவர்கள் யுத்தத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும். இவ்வளவு நாள் இவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. இவங்க பார்வோனுடைய அந்த சேனையில இருக்கல, ராணுவத்துல இருக்கல, இவங்க அங்குள்ள ராதத்தை ஓட்டல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க யுத்தத்தையே காணாதவர்களை பெலிஸ்தியருடைய நாட்டின் வழியாக அழைத்து கொண்டு போனால் பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணி அந்த தேசங்களை தாண்டி போக வேண்டும். பின்பதாக வசனங்கள் வாசிக்கும் பொழுது சில இடங்கள்ல போக விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் யுத்தம் பண்ணின இடங்கள் உண்டு. ஆனா ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு யுத்தத்தை இன்னைக்கு இந்த சில வேலைகளில் when you are not prepared, when you are not equipped, when you are not aware of certain things, God will turn your route in a different way. Maybe it's a long route. Hallelujah. ஒரு நீண்ட பாதையாக இருக்கலாம் செங்கடல் வழியாய் போன பாதை, ஆனால் யுத்தம் இல்லாத பாதை. ஒரு அலையா சொல்லுவோமா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. 14வது அதிகாரம் யாத்திராகமம் 14:14 ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப செங்கடல் வழியாய் போக காரணம் என்னமா? 18 அடுத்த வசனம் 13-18 வாசிக்கலாம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ரவுண்ட் அடிச்சு போனாங்க. ஒரு வாரத்துல போக வேண்டிய இடத்தை 40 வருஷம் தாண்டி போனாங்களாம். ஒரு உதாரணமா சொல்றேன். அப்ப சுற்றி போக பண்ண காரணம் என்ன? நீங்கள் யுத்தத்திற்கு இன்னும் ஆயத்தமாகவில்லை. யுத்தத்தை கண்டால் நீங்கள் மனம் அடைந்து மறுபடியும் எகிப்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களை சுற்றி போக பண்ணுகிறார். பார்வோனுடைய எல்லா காரியங்களையும் அவர் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்துகிறார். பெலிஸ்தியர் இடத்துல இருக்கும்போது அங்கேயே அமிழ்த்தி இருக்கலாம், ஆனா அவர் செய்யல. விஷயத்தை பாருங்க. சில வேளைகளில் ஆண்டவருடைய செய்திருக்கலாம்ல, பெலிஸ்தியர் வழியா போனா ஷார்ட்கட்ல சீக்கிரமா போயிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். God knows your mental trauma, emotionally how you are suffering for the 433 years. He knows. That is the reason He took a new route where nobody has gone through. செங்கடல் வழியா யாரும் போனது இல்லைங்க, ஆனா ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு, செங்கடலை பிளந்தாரு, அழைச்சிட்டு போனாரா இல்லையா? ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்ப இன்னைக்காக ஒரு புதிய வழியை உண்டாக்குகிற தேவன். Never before there was a route through the Red Sea. Never before the Red Sea was parted into two.
But still, God made a way where there was no way. Hallelujah. People may say, no way. You will say, my God will make a way where there is no way. Hallelujah. அதோட பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்ல முதலாக சொன்னாரு, அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென். எப்படி போனாங்க? அணி அணியாய், ஆர்டர்லி ரேங்க்ஸ். ஹல்லேலூயா. அது ரொம்ப அருமையா இருக்குது. அணி அணியாய். ஆண்டவர் எதையுமே நேர்த்தியாய் செய்வார். அங்க 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு எத்தனை பேர் போஷித்தாரு? 5000 பேர். 7 மீன்களை கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தாரு? 7 அப்பத்தை கொண்டு, மன்னிக்கும். அப்போ இந்த பாருங்க, எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்களை பந்தி பந்தியாக உட்கார செய்தார். பந்தியில ஒரு பந்தியில எத்தனை பேர் இருந்தாங்க? 50 பேர் இருந்தாங்க. அதனாலதான் 5000 கணக்கு சொல்ல முடியுங்க. எப்படிங்க உங்க இயேசு 5000 பேர் நீங்க கணக்கு போடுறீங்க? நாங்க வச்சு கரெக்டா வழி அணி அணியாக, பந்தி பந்தியாக, வகுப்பு வகுப்பாக வைத்து பண்ணோம். இது அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வழியை உண்டாக்க காரணம் என்ன? நீங்கள் மனம் அடிந்து போகாதபடிக்கு, யுத்தத்தினாலே நீங்கள் துவண்டு போகாதபடிக்கு, யுத்தத்தினாலே எத்தனையோ பேர் செத்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படிக்கு கொண்டு வர. ஹல்லேலூயா. யுத்தத்தினாலேயோ இயற்கையினாலேயோ யாராவது செத்து போனாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வயது முதிர்ந்ததுனால மரித்து போனவர்கள் இருந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நான் புறப்பட்ட எல்லாருமே கானானுக்குள்ள போகல. அவங்களுடைய அவிசுவாசம் பற்றியும் சொல்லப்படுகிறது, அது வேற இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன், யுத்தத்தினால யாருமே மடிந்து போகல. இல்லை நம்ம சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரை எகிப்துல இருந்து கொண்டு வந்தீங்க, யுத்தத்திலேயா நாங்கள் சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. இப்பவே கேட்டாங்க, எகிப்துல எங்களுக்கு கல்லறையே இல்லையா, வனாந்திரத்துல தான் கல்லறை வச்சிருக்கீங்களா, என்ன எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, இல்ல உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பேன். இந்த ஏசாயா 43வது அதிகாரத்தை படிச்சோம். 44வது அதிகாரத்துல 28வது வசனத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த மனுஷனுடைய பெயர் கோரேசு. அவன் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 150 முதல் 200 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயாவின் மூலமாக பிரகடனப்படுத்துகிறார். அந்த மனுஷன் யாரு? கோரேசு ராஜா. இந்த கோரேசுவை குறித்து நாம் தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம், எல்லா இடத்துல கோரேசை பற்றி வாசிக்கிறோம். இந்த கோரேசு, he was a heathen king. He was not a Jewish king. He was not from the tribe of Judah or from the 12 tribes. He was a heathen king. But God made him as a king to liberate his people from the 70th year period from Babylon. Hallelujah. அதோட பிள்ளைகளே, கோரேசு அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கும்படிக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல வழியை திறக்கும்படிக்கு, நீங்கள் சொந்த இடத்துல, சொந்த வீட்டில், சொந்த அலங்கங்களையும் வீடுகளையும் கட்டி குடியிருப்பதற்கு என்று கர்த்தர் ஒரு கோரேசை எழுப்புவார். அந்த கோரேசு, அவர் கிறிஸ்டியன்னா நல்லா எங்களுக்கு உதவி செய்வார் நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் கிறிஸ்டியனோ அல்லது நான் கிறிஸ்டியனோ அல்லது ஏதுவா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிறபடி உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைகளாக இருந்தாங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கு ஒரு கோரேஸ் என்ற ஒரு பெர்சிய மன்னனை எழுப்பினார். ஹல்லேலூயா. பெர்சியானா என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள கணக்குப்படி, ஆமேன், அந்த நாட்டை சேர்ந்தவர்கள். நம்ம ஊர்ல கூட இருக்காங்க. நம்ம ஊர்ல எங்க இருக்காங்க? சைமன் பதரியில் பார்சி என்று சொல்லப்படுகிறதான பாரசீக மொழியை பேசுகிறவர்கள். அவர்கள் தான் இந்த கோரேசுடைய சந்ததிகள். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் அப்படின்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லியிருக்குது, இந்தியா வரைக்கும் என்ன இருந்துச்சா, ராஜ்யங்கள் இருந்துச்சு அந்த நாட்களில். இப்போ இந்த பெர்சியா எல்லாமே, மீதியா பெர்சியா எல்லாமே அந்த நாட்களில் இருந்த தேசங்களால அந்த இந்தியாவும் அதில் வந்திருக்கு. அதுதான் இந்து தேசம் முதல் அப்படின்னு. இங்கேயாவது அமெரிக்க தேசம் முதல் பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. இந்தியா தேசத்தை இங்கிலீஷில் இந்தியான்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு பெரிய ராஜாவாகிய ஒரு கோரேசை கர்த்தர் எழுப்பி தம்முடைய மக்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில உங்களை விடுதலையாக்கும்படிக்கு ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்ப வல்லவர். அவர் நினைக்கிறதை செய்கிற வல்லமையுள்ள தேவன். 433 வருடம் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை ரட்சிக்கும்படியாக யாரை எழுப்பினார்? யாரை எழுப்பினார் பாஸ்டர்? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. யாரை எழுப்பினாருங்க? சொல்லுங்க சொல்லுங்க, யாரை எழுப்பினாருங்க? மோசே எழுப்பினார். அந்த மோசே கர்த்தர் எழுப்பினது போல இந்த 70 வருஷம் பாபிலோனில் இருந்த மக்களை விடுதலையாக்குவதற்கு கோரேசை எழுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கோரேசை பத்தி ஆண்டவர் நான் சொல்ல விரும்பல. இப்போதைக்கு நிறைய டைம் போயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் நல்லா கவனமாக கேட்குறீங்க, அதனால மெசேஜ் ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கோரேசை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி, இந்த வசனம் எங்க இருக்கு? 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தில் இருக்குது, எஸ்ரா 1வது அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் இந்த கோரேசை பற்றி வாசிக்கிறோம். ஓகே, அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, 70 வருஷம் 433 வருஷம் முதல்ல அடிமைப்பட்டு இருந்தாங்க. எங்கள் பிதாக்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. கிதியோன்ட்ட சொன்னாங்க, அப்புறம் சாமுவேல்கிட்ட சொன்னாங்க. அப்படியே வழி வழியாக சொல்லி சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கும் கூட தெரியும் எத்தனை வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. 433 வருஷம். இப்பவும் 70 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 70 வருஷம் ஆன உடனே என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆண்டவர் அது கடந்த நாட்களில் தானியேலின் புஸ்தகத்தில் உள்ள சில காரியங்களை நான் படிக்கும் பொழுது 88 வருஷம், யாரு? தானியேலுக்கு 88வது வயது ஆகும் பொழுது இங்கே 70 வருஷம் நிரம்பி இருக்கிறது. அந்த 70 வருஷம் ஆகும் பொழுது தான் அந்த கோரேசி எல்லாரையும் போங்கடான்னு அனுப்பி விடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிற நேரத்தில் கர்த்தரால் எழுப்பப்படுகிற மனுஷனால நீங்களும் நானும் புதிய வழியில புதிய பாதைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிகள் வரலையா? சொல்லுங்க ஹல்லேலூயா. 433 வருஷம் ஆகிற வரைக்கும், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். 70 வருடம் அந்த நாள் நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக சிறைப்பட்டு போனவர்களாக இருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது குறிப்பிட்ட ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புவார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு மனுஷனை எழுப்பி உங்களுக்காக குறிப்பிட்ட நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். உராபா ஷபாரா தீபாராபாதி. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கோரேசை எழுப்பி எதற்காக எழுப்பினார் ஆண்டவர்? பாபிலோனிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு. அப்போ எப்படி இந்த வழி திறக்கும் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஐயோ, நமக்கு ஒரு நல்ல ராஜா வரமாட்டாரா? நேபுகாத்நேச்சர் எப்படிப்பட்ட ஆளு? என் சிலையை நான் நிறுத்துகிற சிலையை தவிர வேற எந்த சிலையுமே நீங்க வணங்க கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ராஜா. ஓகே, தரியு ராஜா எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பிரதானிகள், கவர்னர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ராஜாவை நீங்க ஒரு கையெழுத்து போடணும். என்ன எழுத்து? ராஜாவை தவிர வேற யாரும் வேற எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது, கும்பிடக்கூடாது அப்படி சொன்னா தரியு ராஜா ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா கோரேசு ராஜா தேவன் சொன்னபடி செய்தான். காரணம் என்ன? ஏசாயா 44:28, 44, 45, 1, 2, 3, 4, 5 அந்த 5 வசனங்களும், அந்த 6 வசனங்களும் கோரேசுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினதுனால அந்த கோரேசு தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் அற்புதங்களை செய்தான். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்தான். தரியு ராஜா பிறருடைய விருப்பத்தின்படி செய்தான். கோரேசு ராஜா தேவனுடைய விருப்பத்தின்படி செய்தான். அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொன்னார் ஆண்டவர். ஏசாயா 44:28 சொன்னாரு, அவன் எனக்கு பிரியமானதை செய்வான். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானதை உங்களுக்கு செய்யும்படியாக ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புவார். விசுவாசிகள் வரலையா? சொல்லுங்க. அப்படிதான் வழி திறக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் வழி திறக்கும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். செத்து போனான் என்று சொல்கிற அளவிற்கு அவனை அடித்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி விட்டு போய்விட்டார்கள்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? சில வேளைகளில் இனிமே இவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. யாரு? உங்க எதிராளிகள் சொல்லுவாங்க, இனிமே இவன் பிழைக்க மாட்டான், இவன் கதை முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸு. எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க. அப்படி சொன்னா வாங்கல, அவங்க போட்டுட்டு என்ன போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க எழும்பி நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ தம்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு வசனம், அவனை பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனாங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. பட்டணத்துக்குள்ள இருந்ததா என்ன இருக்கும்? சவுறு வழியா கூடையில தான் இறங்கி இருக்கணும். ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னால 9வது அதிகாரத்துல எப்படி பட்டணத்துல மேல கூடையில ஏத்தி கூடை வழியாட்டு பட்டணத்துக்கு வெளியில இறக்குனாங்க. இப்ப எதிராளி உங்களை பட்டணத்துக்கு வெளியவே கொண்டு வச்சுட்டான். ஒரு ஆளுநர் சொல்லுங்க, நீங்க பட்டணத்தை தாண்ட வேண்டாம், பட்டணத்துல காவலை கடந்து போக வேண்டாம், நீங்க செத்து போனீங்க, உங்களுக்கு சாப்டர் க்ளோஸ் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அவனே உங்களை கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியில வச்சுட்டான். நீங்க பட்டணத்து மதில தாண்ட வேண்டாம், அங்க பெரிய காவலாலயை தாண்ட வேண்டாம். ஆனா கர்த்தர் உங்களை எழும்பி போக பண்ணுவார். விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க. சத்துரு நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் நினைத்த வேளையில உங்களை சத்துருவே நல்ல வழிக்கு கொண்டு வந்து வைப்பான். நீங்க அங்க இருந்து எழும்பி ஓடி போவீங்க. அற்புதத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க. இன்னைக்கு இதுதாங்க ஆண்டவர் செய்கிற வழி உங்க வாழ்க்கையில. இன்றைக்கு அநேக வேளைகளில நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ சத்துரு அடிச்சுட்டான், மரித்து போனேன், என் சாப்டர் க்ளோஸ், செத்து போயிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவனே உங்களுக்கு அடுத்த வழிக்கு வாசலை திறந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பான். நம்ம எழும்பி நடக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு அளவில சொல்லுங்க. அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அடுத்த வசனம், சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்தான். ஹல்லேலூயா. நீங்களே எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்களே எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எங்க செத்து போறான் என்று ஒரு போட்டு தரதரான்னு எழுத்து கொண்டு போய் வெளியில போட்டாங்க. அவன் எழும்பி நடக்கிறான். எப்படி இருக்கணும்? ஒரு வழியா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அவன் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் பட்டணத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய ஊழியத்தை அவன் 22வது வசனம் சொல்கிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிற அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? சீஷருடைய மனதை திடப்படுத்துவீங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுவீங்க. அதோடு மாத்திரமல்ல, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் இங்க சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் எழுந்து நிற்போமா? நீ பாட முடியுமா? தெரியல. When you face impossible circumstances or hopeless situations, God can intervene, guide or provide. Hallelujah. Provide a solution in His own time. Hallelujah. God can provide a solution in His own time. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மிகுந்த கவலையோடு இருக்கிறோம்? வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே
அகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டீர். பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். அதிசயம் என்னை செய்வார். நான் அற்புதம் கண்டீர். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுவே. காரிருளில் தேரொளி வீசிடுவே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுவே. காரிருளில் தேரொளி வீசிடுவே. மனதிலே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுவே. மனதிலே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுவே. உன்னை அதிசயம் காணச் செய்வையே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம். எல்லா கரங்களையும் தரிசித்து உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவன். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உள்ள கருத்துல முதல் கவியை பார்க்கும் பொழுது குறைகள் எல்லாம் அல்லேலூயா நிறைவாக மாற்றுகிற தேவன். இறைவாக நாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே. எல்லா வியாதிகள், விக்கினங்கள், நோய் நொடிகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. ஒரு ரப தீபா ரப ஷபர வதிபரை கபல ரபா. பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் நடைபெறுவதாக. விடுதலை உண்டாகுவதாக. சத்ரு அழிந்து போவானாக. ஒரு திரி அணைகிறது போல முழுமையாக அணைந்து போகும்படியாக கர்த்தாவே நீர் அவர்களை அழைக்கிற வல்லமையுள்ள தேவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய வழியை திறக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அந்தகார சக்திகள், பிசாசின் வல்லமைகள், துரைத்தனங்கள், பிரபுக்கள், ஆகாய மண்டலங்களிலே பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. இந்த எல்லையிலே செயல்படுகிற பிசாசின் கிரியைகள், அட்லாண்டாவுக்கு மேலாக செயல்படுகிற பிசாசுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க சுகத்தை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், வியாதி விக்னங்கள், நோய் நொடிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறவர். கர்த்தாவே சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நீர். உடைய பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், அற்புத அடையாளங்களை செய்யும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.